வந்து வெள்ளூரில் சார், நேற்று வெள்ளூர் சார், வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் நர்சிங் ஸ்டூடெண்டாக இருக்கேன். எனக்கு ஒரு 10 டேஸாக ஒரு 15 டேஸாக எனக்கு செஸ்ட் பெயின் இருந்தது. நான் அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இசிஜி எக்கோலாம் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் சாரை வந்து அப்ரோச் பண்ணோம். அவர் உடனே இந்த மாதிரி ஆஞ்சியோகிராம் பண்ணணுமா, பண்ணிவிட்டு ஆஞ்சியோபிளாஸ்டியும் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நல்லா பண்ணாங்க. போஸ்ட் ஆஃப்ரிக் கேரும் நல்லா இருந்துச்சு, நல்லா பார்த்துக்கினாங்க. இப்போ நல்லா இருக்கிறேன் நான். இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட் லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சார் இன்ஃபார்ம் பண்ணார். ஸோ நாங்கள் பெருசாக எதுவும் யோசிக்கல. ஸோ நாங்கள் உடனே ஓகே சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா தான் ப்ரொசீஜர் எப்படி அப்படின்றதே தெரிஞ்சிச்சு. ஸோ சார் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். அடிஷ்னலாக எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணோன்னு நாங்கள் ஓகே சொல்லி இப்போதைக்கு அம்மா வந்துட்டு 5 to 6 days ஆச்சு. ஸோ ஃப்ரைடே பண்ணாங்க, லாஸ்ட் ஃப்ரைடே பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு 5 to 6 days ஆச்சு. ஷி வாஸ் டிஸ்சார்ஜ் நெக்ஸ்ட் டே. அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஷி வாஸ் குட் அண்ட் இப்பயும் நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேங்க்யூ. பேசிக்காக தலைக்காவேரியிலே அடித்த மாதிரி. ஸோ கீழே உள்ள தஞ்சாவூர் சைட்லாம் சின்ன சின்ன பிளாக் இருந்தால் அதனால் பெரிய பாதிப்பு வராது. பட் இது வந்து ரைட் த மெயின் வெசல் தட் சப்ளைஸ் தி என்டையர் ஹார்ட். ஸோ அது ஒன்று இருந்தாலும் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ தட்ஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் அஸ் தட் இஸ். அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். Doctor, this technology was there in Western countries already. Why India took that much time to approve for this technology? I think ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தே ஆர் மேனுஃபேக்சர்ட். இன்னைக்கு ஸ்ரீதர் வேம்பு சார் சொன்ன மாதிரி அந்த கண்ட்ரியில் இட்ஸ் மேனுஃபேக்சர்ட். அந்த கண்ட்ரியில் இட்ஸ் அவைலபிள் இமீடியட்லி, அந்த கவர்மெண்ட் அப்ரூவ்ஸ் இட் இமீடியட்லி அண்ட் உடனே கிடைக்குது. இப்போ நம்ம ஊரில் பண்ணுற சாப்பாடு டிஷ்ஷஸ்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரி போய் சேர்றதுக்கு பல வருஷம் ஆகுதுல்ல. they never had biryani 30-40 years ago. we've been doing it for a long time. இந்த கண்ட்ரிக்கு நாங்கள் போகிறதுக்கு டைம் ஆகுது. அதே மாதிரி அங்கே நீங்கள் வர்றதுக்கு இட்ஸ் நாட் சாப்பாடுல இல்லை. this is something to do with technology, government approvals. நம்ம government is very strict. It will only approve technologies that are proven beyond doubt to be safe for patient. யூஸ்வலாக FDA அப்ரூவல் இருக்கணும், பல ட்ரையல்ஸ் பண்ணியிருக்கணும், நிறைய பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம கண்ட்ரியில் அதாவது நம்ம கண்ட்ரியில் உருவாகாத தெரப்பிஸ் எதுவுமே உள்ளே வர முடியும். அந்த மாதிரி தான் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா DCGI ரூல்ஸ் ஆர். அந்த ரூல்ஸ் எல்லாம் தாண்டி தென் அந்த கம்பெனி ஹேஸ் டு மேனுஃபேக்சர் இனஃப் கேத்தீட்டர்ஸ். ஏன்னா அந்த ஒரு கம்பெனி தான் இருக்குது, உலகத்துலேயே ஒரு கம்பெனி தான் இருக்குது ஃபார் லேசர் for the heart, Spectranetics. இப்போ Philips is the company. So அவங்க manufacturing capability இருக்கும்ல. So they manufacture for a few countries where readily it's available, plus cost. நம்ம country's health cost is slightly less than other countries' health cost where ability is higher. இங்கே வந்து it's a huge cost. That's why it's not available everywhere in India. இப்போ இந்தியாவில் டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு 4 சென்டரில் தான் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இட்ஸ் a very very expensive machine. எல்லாரும் அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக யோசிச்சிங்கன்னா nobody will buy it. ஹைப்ரிட் ஓவர் அதே மாதிரி தான். ஐ திங்க் எவ்ரி டைம் எங்கள் ஓனர் சார் இங்கே இருக்காரு, நான் அவங்க ஆஃபீஸ்க்கு போனாலே ஐயோ இந்த தடவை என்ன கேட்க போகிறான்ற மாதிரி ஏதாவது ஒரு லுக் கொடுப்பாங்க. ஸோ யூஸ்வலி we go and ask for very expensive equipment, expensive technologies which is available rest of the world. But நம்ம கண்ட்ரியில் இல்லையேன்ட்டு ஏன்னா as a clinician I am greedy for high-end technology so that patients can get the best, they can get out next day. அதே நம்ம கண்ட்ரியில் பண்ணக்கூடாதுன்னு I'm very interested. பட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான கருவிகள் வேணும். They are very expensive. But thankfully இங்கே போய் பார்த்தாலும் even though it's not a viable business model, frontline owners are the clinicians. Daily operate பண்ணுறவங்க. அரவிந்தன் சார் இருக்காரு, daily he is operating. He knows ground level reality. பரவாயில்ல, let us start. That's how hybrid OR was started. So now still there's only one hybrid OR. We continue to treat so many patients successfully. We replace valves under local anesthesia. Last month we had a 99-year-old man. Valve இன்னைக்கு மாத்திரம் 4 வீடு போயிட்டாரு. He's today in Kerala driving and doing everything. இதெல்லாம் only possible because we are hybrid OR. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து அதோட காஸ்ட், இங்கே வர்றதுக்கு நேரம், கவர்மெண்ட் அப்ரூவல் வரணும், இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அதில் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் மாடலாக பார்க்காம டூ த பெஸ்ட் ஃபார் த பேஷண்ட்ஸ், அந்த தாட் ப்ராசஸ் இருந்தால் தானே முடியும். அதனால தான் எங்கள் டெல்லி. என்ன சார்? எஸ். ஸோ என்னன்னா ஜஸ்ட் பேஷண்ட் வாஸ் லக்கின்னு வச்சுக்கலாமே. பேஷண்ட் காட் அட்மிட்டட்,
did an angiogram, bypass பண்ணலாம், angioplasty is a possibility because we do one of the largest angioplasties in Chennai. Most of the patients, எங்க expertise வந்து fixing everything without opening the chest. அதில் ஒரு முக்கியமான ஒரு adjunct, ஒரு கருவி தான் லேசர். அது பேஷண்ட் பண்ணுற அன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு லேசரே கிடையாது. ஸோ அதுதான் அந்த வீக் தான் வந்தது. ஸோ ஐ தென் கால் them up. Call them and said, look, we have a new technology. I think you will be a very good candidate. I think I can get a very good result. உங்களுக்கு சர்ஜரி தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், அதுதான் காலகாலமாக இங்கே பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த லேசர் மூலமாக என்னால் பண்ண முடியும், உங்களுக்கு ஓகேன்னு கேட்டு அவங்க அக்ரி பண்ணதுக்கப்புறம் தென் தே கேம். பீயிங் அ ஃபர்ஸ்ட் பேஷண்ட் அவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா. பட் தேங்க்ஃபுல்லி பிகாஸ் தேர் ஆல் மெடிக்கலி வெல் இன்ஃபார்ம்ட் பேஷண்ட்ஸ். ஷீ இஸ் அ சீனியர் நர்ஸ், சன் இஸ் அ டாக்டர், டாக்டர் இன் லா இஸ் அ டாக்டர். And therefore it made my job easy. And அவங்களும் they also learn, they understand the subject. Google பண்ணுறாங்க, this is the best in the world, உலகம் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க, எங்கள் அம்மாவுக்கும் பண்ணலாமே அப்படின்னா that's how we got it. Since the laser is involved, does it have this more risk factor? என்ன சார்? Since laser is involved, does it have more risk factor this operation? மோர் ரிஸ்க் இல்லாத ஆப்ரேஷன் எதுவுமே கிடையாது. உள்ளே வந்தாலே ரிஸ்க் தான். பேசிக்காக உள்ளே வரக்கூடாது, முடிஞ்சளவுக்கு இந்த பக்கம் வராமல் இருந்தால் பேஷண்ட்ஸ்க்கு நல்லது. பட் அப்படி வந்துட்டாங்கன்னா குயிக்காக வெளியில் போயிடணும், அதுவும் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா at the end of the day இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ்க்கு ஒன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ஐ லைக் டு பாஸ் ஆன் இஸ் பீப்புள் ஹேவ் திஸ் நோஷன் ஹார்ட் ரத்த குழாய்கள்லாம் ஓப்பன் பண்ணிட்டா க்யூர் ஆகிடும். க்யூர்ன்ற வார்த்தைக்கு இங்கே இடமே கிடையாது. க்யூர் மீன்ஸ் இருக்கிற நார்மல் ஹார்ட். நார்மல் ஹார்ட் என்றைக்குமே வரப்போகிறது இல்லை. செயற்கை முறையில் தானே ரத்த ஓட்டத்தை கூட்ட போகிறோம். அது பைபாஸாக இருந்தாலும் சரி, ஆஞ்சியோபிளாஸ்டியாக இருந்தாலும் சரி. ஸோ செயற்கை முறையில் இயற்கையான ஹார்ட்டுக்கு எது பண்ணாலும் நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ தெர் இஸ் நோ க்யூர். இட்ஸ் restoration of blood supply using artificial techniques. These are very very important. எது பண்ணாலும் லைஃப் லாங் சர்வேலன்ஸ் வேணும், எது பண்ணாலும் லைஃப் லாங் டேப்லெட்ஸ் எடுத்தாலும், எது பண்ணாலும் ஃப்யூச்சரில் ஒரு ரிப்பீட் ப்ரொசீஜர் வர வாய்ப்பு இருக்குது. அந்த பர்சன்டேஜ் வந்து 8 to 10% எது பண்ணாலும். This is very important information. நிறைய பேருக்கு இது கிடையாது. Therefore quality of life, வாழ்க்கை தரம் எப்படி பெட்டர் ஆகும், குயிக்காக பண்ணிட்டு வெளியில் அன்றாட வேலைக்கு போகணும்னா the least invasive option. That is why I think if angioplasty is possible, that should be done. Coming back to your question, risk irukka? Yes, of course. It's a very powerful thing. But idu varaikum panna ella angioplasty techniques ellame risk irukku. We have a drill. Sometimes we put a drill inside the coronary artery. Adhula risk irukku. So adhe risk da idhu. Idu varaikum panna angioplasty vida laser use பண்றதுனால extra risk எதுவும் கிடையாது. If they are used by very trained teams, need very very sophisticated trained teams and infrastructure to be able to do that safely. So extra risk on கிடையாது. Did you get any special training for this? Yeah, so it involves a lot of training. So That's a very small duration only you have. inge இப்போ அவங்க வந்து 10 days குள்ள தான் வந்தாங்கன்னு சொல்லலாம். sure. So in the laser it's been used worldwide for over 15 years. 15 வருஷமா it's been used successfully. I was a cardiologist in London for over 16 years, where I have extensive experience in all this. Of course, hybrid OR எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு தான் எங்கள் ஓனர்ஸை போயிட்டு நின்று கெஞ்சி கொடுத்தாடி அவங்களெல்லாம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணி அது வாங்குறது இது வாங்குறது. பிகாஸ் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆல் திஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் ஃபார் தெம். தேங்க்ஃபுல்லி தே பீன் வெரி கைண்ட். ஸோ அதனால் எனக்கு ஆல்ரெடி ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்ட்ரியில் முதல்ல லான்ச் பண்ணுறதுக்கு கம்பெனி ஆல்சோ வாண்டட் டு லான்ச் இட் த்ரூ அ வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம். They wanted to launch it only in a hybrid operating room. இது எல்லாமே டிக் பண்ணக்கூடிய பாக்ஸஸ் டிக் பண்ணக்கூடிய ஒரு இடம் காவேரி ஹாஸ்பிட்டல் அமைஞ்சது. They had the best teams and they had the best technology and so அதனால இங்கே லான்ச் பண்ணோம். Doctor, can you briefly cost effect differences between these and So இப்போ இதோட காஸ்ட் வந்து இப்போ தான் கவர்மெண்ட் டிசிஜி அப்ரூவல் பண்ணி we did the first one in India, entire countryல. இந்தியாவில் the first laser angioplasty was performed in Mrs. Revathi இங்கே தமிழ்நாட்டில். So cost we don't know. In fact, it was done free of cost for Mrs. Revathi, thanks to Dr. Manivannan and Kaveri. They said start பண்ணுங்க சார், பரவாயில்ல காசுலாம் கவலைப்படாதீங்க. So I think this all very ஒரு கிளினிஷியன்ஸ்க்கு இதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. என்ன வேணாலும் பண்ணீங்க, கவலைப்படாதீங்க பணத்தை பற்றி. So it's very very important. I think I'm very very fortunate to do that. So we did free of cost. We don't know. I think the government and the companies will set a cost, but we think it will be probably in the range of அன்றாட angioplasty விட probably extra 2 lakhs extra. will be it
It will be covered under insurance scheme and will be. இது வரைக்கும் கிடையாது. இது வரைக்கும் இன்சூரன்ஸில் எல்லாம் கிடையாது. இப்போ தான் இந்தியாவுக்கே வந்திருக்கு. ஐ திங்க் கவர்மெண்ட் வில் இவென்ச்சுவலி, ஐ திங்க் நம்ம கவர்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துருவாங்க. We are very early, sir. We are way ahead. The journey will continue for a very long time. Thank you, doctor. முறையில் ரத்த ஓட்டத்தை நார்மல் படுத்த முடியும். சில பேஷண்ட்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி முடியாது, சர்ஜரி தான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆஞ்சியோபிளாஸ்டி முடியாத பேஷண்ட்ஸ்க்கு இந்த நவீன கருவியால், அதாவது இந்த லேசர் மூலமாக இந்த பேஷண்ட்ஸ்க்கும் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியும். இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். சில பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் லேசர் மட்டும்தான் பெஸ்ட், அதாவது நிறைய கிளாட், அதாவது பிளட் கிளாட் நிறைய இருக்கிறவங்களுக்கு லேசர் இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் கம்ப்ளீட்லி ஓப்பன் அப் பிளட் வெசல். லேசர் வந்து அந்த கிளாட்ஸ் வந்து அப்படியே வேப்பர் ஆக்கிடும். அதே மாதிரி ஆல்ரெடி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி அடுத்த சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்டு ஆல்ரெடி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணக்கூடிய ஸ்டென்ஸ் எல்லாம் திருப்பி பிளாக் ஆனால் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெத்தட்ஸ் இஸ் லேசர். ஆஞ்சியோபிளாஸ்டி லேசர் அந்த மாதிரி சில பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப லாங் செக்மெண்ட், ரொம்ப டிஃபிகல்ட் ஆஞ்சியோபிளாஸ்டினா ஈஸியாக ஆக்கக்கூடிய ஒரு கருவி தான். ஸோ நத்திங் நியூ ஆஞ்சியோபிளாஸ்டி சேம், பட் ஒரு நியூ டெக்னாலஜி. இது இந்தியாவில் முதல் லேசர் கமர்ஷியல் லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா DCGI அப்ரூவ் லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி முதல் முறையாக தமிழ்நாட்டில் சென்னையில் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலில் லாஸ்ட் ஃப்ரைடே அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி நெக்ஸ்ட் டே பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. இன்றைக்கி தான் அது ஒரு அஃபிஷியல் லான்ச் பண்ணுறோம். தமிழ்நாடு முழுவதும் ஒரே ஒரு லேசர் சென்டர், அது இந்த காவேரி ஹாஸ்பிட்டல். ஸோ வி திங்க் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இதை வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆனால் சில பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி இல்லாத முறையில் இன்றைக்கி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணால் 1 or 2 days they can get back to their normal life. இயல்பு வாழ்க்கைக்கு மீண்டும் திரும்பக்கூடிய வெரி குவிக். செலவுகள் நமக்கு தெரியாது, இப்போ தான் கமர்ஷியல் லான்ச் ஆயிருக்கு. ஸோ வி திங்க் ப்ராபப்ளி த காஸ்ட் ஆஃப் லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி வில் பி 2 lakhs ஓவர் அண்ட் அபவ் ஸ்டாண்டர்ட் ஆஞ்சியோபிளாஸ்டி விட ஒரு 2 lakhs எக்ஸ்ட்ரா. ஐ திங்க் நியூ டெக்னாலஜி எது வந்தாலும் எப்பயுமே காஸ்ட்லி தான் வருது என்னோட அனுபவம். யூஸ்வலி ஓவர் தி நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆர் இயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சீப்பாகும்னு நினைக்கிறேன். அரசு மருத்துவமனையில் எங்கேயுமே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்தியாவில் எந்த அரசு மருத்துவமனையும் கிடையாது. 4-5 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இப்போ வரைக்கும் லேசர் பண்ணாங்க. இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அந்த மிஷின் பார்த்தீங்க இல்லையா, அந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் ஹியூஜ் மிஷின். அது மட்டும் கிடையாது, அதுக்கு உண்டான டீம்ஸ் வேணும், அதுக்கு உண்டான எக்ஸ்பர்டீஸ் வேணும், அதில் சமையல் பண்ணக்கூடிய செஃப்ஸ் வேணும், அதுவும் வேணும். ப்ளஸ் இஸ் எக்ஸ்பென்சிவ். அதனால் மோஸ்ட்லி இட்ஸ் பீன் இன்வெஸ்டட் பை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஐ திங்க் கூடி சீக்கிரம் நம்ம அரசாங்கம் கண்டிப்பாக இது பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இட் பெனிஃபிட்ஸ் ஆல் பேஷண்ட்ஸ்.